ஆக்கா அமுக்குழி மாதிரி இருந்துட்டு இவ்வளோ பேசுற கோவப்படுற? ஏன் உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கு வராதா? மாண்டி, எனக்கு மட்டும் தான் கோவம் வரணும், உனக்கு கோவம் வரக்கூடாது. நவரு, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? இதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை. நான் போய் வீட்டில் போய் எனக்கு வேலை நிறையா இருக்கு. உனக்கு என்ன அடுத்தவங்க வீட்டு குடி எப்படி இருக்கிறது? அதான் வேலை உனக்கு. போ கிளம்பு. எவ்வளோ வேலை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் வேலை இருக்கு. நவரு. அக்கா சண்டை இப்படி புஷ்ஷுன்னு முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் நம்ம வீட்லேயும் வேலை இல்லையா? எவ்வளோ நேரம் இதுங்க சண்டையை பார்த்துட்டு இருக்கிறது? வாடி நம்மளும் கிளம்புவோம். அக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கிளம்பிடலாம். ஏக்கா இப்ப காய் வேணுமா வேணாக்கா உங்க 2 பேருக்கும்? அண்ணே எனக்கு காய் போட்டு கொடுங்கண்ணே. யோ நான் தானே வந்தேன், எனக்கு காய் போட்டு கொடுயா? அண்ணே நான் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்ல. சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்பணும் வீட்டுக்கு. ஆமாட்டே நான் 10 காயா சொன்னேன். யோ எனக்கு ஒரு காய் தானே, எனக்கு முத குடியா? இதாம்மா உங்க 2 பேருக்கு காய் இல்ல, முத கிளம்புங்கம்மா. வேற கடையில ஏதாவது பாத்துக்கோங்கம்மா. ஏன் இம்சை வந்து எடுக்கிறீங்க? உன் காய் ஒண்ணு வேணா, நான் கிளம்புறேன் போ. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி எந்த இடத்துலயாவது நீ பார்த்த அக்கானு மரியாதையா கூப்பிடணும், பேசணும். ஆமா சொல்லிவிட்டேன் சரியா? ஆமா இது பெரிய டாட்டா பில்லா, இதுக்கு மரியாதை கொடுக்கணும். போ முதல்ல. கட்டிட்டு இருக்கட்டும், நீ இருக்கிற வரைக்கும் ஆடு. எவ்வளவு தூரம் மாமியார் உன்னை வச்சுக்கிறாங்களோ அது வரைக்கும் ஆடு. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட தானே வந்தா அவனு ஒரு நாளைக்கு உன்னை வெறுத்து. என்னை வெறுக்கிற மாதிரி மாமியார் மாமனாரே பண்ணவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். என்னைக்கும் வீடு தேடி வரவும் மாட்டாங்க அவங்க. பார்க்கலாண்டி பார்க்கலாம், நானும் பார்த்துட்டு தானே இருக்க போறேன். எத்தனை நாளைக்கு தான் சின்ன மருமோலே தொத்திட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த பெரிய மருமகிட்டே வந்து தானே ஆகணும். அக்கா வேணாக்கா விடுக்கா, சண்டை போடாதக்கா. அந்த அம்மா தான் சண்டை போடுதுன்னா நீ கூட கூட பேசாதக்கா, அமைதியா போக்கா. ஆமா நீ யாருமா என்கிட்ட பேசுற? நீ முத ஓரம் பண்ணுமா? அவமானம் தேவையா சரசு? உனக்கு தேவையா? சண்டையை பார்த்தோமா, ரசிச்சோமா, வீட்டுக்கு போவாம இல்லாம நீயே குறுக்க புகுந்து அவங்க சண்டைக்கு எடுத்து நீயே திட்டு வாங்கிக்கிற. சொல்லு. நான் இப்படி பேசினா மேற்கொண்டு அவங்க சண்டை வருன்றதுக்காக பேசினேன். இது எனக்கே வேலையா முடியும்னு தெரியலக்கா. இதுல வா முத கிளம்புவோம் வீட்டுக்கு. இதுக்கு மேல் நிக்க வேணாம், எனக்கு லேட் ஆகுது. காய் எப்பக்கா வாங்குறது? காய் நாளை கூட வாங்கிக்கலாம் வாடி. அக்கா வீட்டுக்கு போனாலே என் மாமியார் கேள்வியா கேக்குக்கா. மார்க்கெட்டுக்கு போனி இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன்டி காய் வாங்கிட்டு வரலன்னு ஏதாவது சொன்னா மத்து கடையில அடிக்க வந்திருக்கா. நீங்க நீ மத்து கடையில அடிவாங்க இல்ல விளக்கமாரில் அடிவாங்க? எனக்கு மணியாவது, நான் கிளம்ப போறேன். ஏக்கா நின்னுக்கா, கூடவே வந்துட்டு இப்ப தனியா விட்டுட்டு போறியக்கா? சண்டையை பார்த்துட்டு அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். இப்ப பெரிய மருமகிட்டையும் ஒன்றதுக்கு வந்துதானே ஆகணும் அந்த பெருசுங்க ரெண்டும். நீ கனவுல கூட நினைக்காத, அது எப்பவுமே நடக்காது. சி உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? நவரு முத. உங்ககிட்ட மனுஷனே பேச முடியாது. இந்தாமா நவருமா முத. நடுவுல தூண் மாதிரி நின்றுட்டு இருக்க. என்னையவா சொன்னீங்கக்கா? இப்ப உன்னையே சொல்லாம நீ தான் நடுவில் நிக்கிற. நவரு. நான் நடுவுல நிக்கல, உங்க பக்கத்துலயே நிக்கல. கிளம்பிடுறேன்க்கா. ஆளும் மண்டையும் சைஸையும் பாரு. சாரி நே மன்னிச்சுங்க, அவங்க மேல உள்ள கோவத்துல உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அப்படி ரோட்ல வந்து சண்டை போடுறீங்க? இது மார்க்கெட்ல வேற எதுவும் நினைச்சீங்களா? சாரிண்ணா மன்னிச்சுங்க. ஏங்க நீங்க சொன்ன காயெல்லாம் போட்டுருக்கேன், எடுத்துட்டு போங்க. காசுமா? காசு கரெக்டா இருக்குமா? சரிம்மா. சி இதுதான் இந்த சண்டை இழுத்து விட்டுச்சு. நான் தான் அமைதியா இருந்தேன். இது மேல மேற்கொண்டு வேற நம்ம வேற கோப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி கிளம்புவோம் வீட்டுக்கு. பேசாம நம்ம மார்க்கெட்டுக்கே போகாம இருந்துக்கலாம். அவனா ஒரு மனுஷியாக்கும். கேட்டுக்கிட்டவ எப்படி பேசுறா நீங்க? என்னம்மா மார்க்கெட்டு போய் காய் வாங்கிட்டு வரேன்னா தாயையும் காணா பையன் காணா? என்னடா அப்ப என்ன வேணும் உனக்கு? இல்லம்மா நீ தானே போய் மார்க்கெட்ல போய் காய் வாங்கிட்டு வரேன்னா அதுக்கு தான் கேட்டேன். மார்க்கெட்லயா காய் ஒன்று வாங்கல ஒன்றும் வாங்கல. கட்டப்பையா கோவத்துல தூக்கி போட்டு வந்துட்டேன். காசையை தூக்கி போட்டு வந்துட்டியா? சரியா அதனால பத்திரமா வச்சிருக்கேன். ஏமா என்னமாச்சு? மார்க்கெட்ல யாரை பார்த்தா ஏன் இவ்வளவு கோபப்படுற? வேற யாரு? சித்தி சித்தி உங்க பாச சித்தி ஒருத்தி இருக்கால, அவளை பார்த்தேன் அப்படியே ஏறிச்சு கோவம். சித்தியே பார்த்த சரி, யாரு சண்டை ஆரம்பிச்சது? நீ தானே ஆரம்பிச்சிருப்ப. வாடா வா, நான் பெத்த மாமனே என்னை நீ இப்படி புரிஞ்சு வச்சிருக்கீரா? அம்மா பக்கம் சாயாம சித்தி பக்கமே சாயிரீடா இப்பவும். உன்னை பத்தி தான் நல்லா தெரியுமேமா, எல்லா இடத்துலயுமே சண்டை போட்டு வருவ, வேணுமே சண்டை இழுத்துட்டு வந்துருவ. ஆண்டா நான் சண்டை இழுக்கிறவதான், என்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. போ முத. இப்ப மார்க்கெட்ல காய் வாங்கணுமேமா, யாருமா வாங்குவா? யாரு? இனிமேல் நீ தான் போகணும். இனிமேல் மார்க்கெட் பக்கம் நான் எட்டி பார்க்க மாட்டேன். நானும் போக மாட்டேன். நீயும் போக மாட்டேன் மார்க்கெட்டுக்கு, நானும் போக மாட்டேன்னா எப்படா காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கிறது சொல்லு? நீ சமைக்க வேணாமா, ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்க எத்தனை நாளைக்கு ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவ? என்னம்மா அப்பா வளர்க்கிதாமா? கனவு கண்டேடா உங்க அப்பா வருவாருன்னு. அந்த மனுஷன் எல்லாம் வரவே மாட்டாரு. அதெல்லாம் அப்பா வருவாருமா, என் மேல உள்ள பாசலையாவது கண்டிப்பா வருவாரு. உன் மேல சுத்தமா இருக்காது அவருக்கு பாசமே. வீட்டில எல்லாமே புரியுதுல. இன்னைக்கு பட்னி தான். போ சாப்பாடு எதுவும் கிடையாது, பச்சை தண்ணி தான். தண்ணி தானேமா? சரி வயிறு நிறைய குடிச்சு போய் படுத்துற வேண்டியதான். இப்ப காய் வாங்கிட்டு வந்தா சமைப்பேன், இல்லனா தண்ணி தான். என்னோட பெரிய தொல்லையா இருக்குமா, நானே போய் காய் வாங்கிட்டு வந்துறேன். சொல்லுவடா சொல்லுவ. காய் வாங்க போட்டுமா இல்ல உனக்கு வேணாமா? ஐயோ சாமி நான் எதுவுமே சொல்லப்பா, நீயே போயிட்டு வந்துரு. இப்ப வாய் மூடி ஏதாவது தொண்ணு பேசிட்டே இருக்காத. ஆமா இவனுக்கு எது பண்ணாலும் குறை, தொண்ணு பேசினாலும் இப்படிதான் பண்ணுவான். அப்படியே சுதா நீ 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீல, பாப்போம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. பெரிய பேச்சு பேச வந்துட்டேன் என்கிட்ட, பெரியவன் நல்லவளாக்கும். யார் முகத்துல முழிச்சேனே தெரியல, என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏமா எவ்வளவு நேரம் ஆச்சு மார்க்கெட் போயிட்டு வர? எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்ட. அங்க புஷ்பா காப்பாத்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பாத்தியா மார்க்கெட்ல சண்டை போட்டிருப்பாள் நேராவே. மத்த அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? வேணும்னே நேராவே வந்து வம்புழுக்குறாங்க. நான் என்னத்த பண்றது? நான் பொறுமையா தான் பேசினேன். என்கிட்ட வந்து வம்புழுத்தா நானும் கோவப்பட தான் செஞ்சேன். ஆமாம்மா அவகிட்ட அப்படிதான் சரிசமமா கோவப்பட தான் செய்யணும், இல்லைன்னா அவ்வளவுதான் நம்மளே ஏச்சிருவா.
அவங்க என்னை கோவப்படுத்திட்டாங்க அத்தை. அதனால அவன் கோவப்பட்டு பேசிட்டேன். மன்னிச்சிருங்க அத்தை. ஏமா இப்படி மன்னிப்பு கேட்குற? இதில் என்னம்மா தப்பு இருக்கு? அதெல்லாம் கிடையாது. அவள் செஞ்சதுக்கு நீ கோவப்பட்டு தான் வந்திருக்கணும். நீ பாட்டு பொறுமையாக வந்து வச்சுக்கவே, மேல் நம்மள தான் ஏற்றிருப்பா, ஏதாவது பேசியிருப்பா. அதெல்லாம் விட்டு நீ கண்டுக்காத. சாப்பிட்டீங்களா அத்தை நீங்க? இல்லைம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். சரித்த, நீங்கள் போய் சாப்பிடுங்க. இந்த காயில நான் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, எதுவும் வருத்தப்படாத, விடு. அவள் பேசினதுக்கு நல்லா அனுபவிப்பாவ. பரவாயில்ல விடுங்க அத்தை, நான் எதுவும் நினச்சிக்கல. சுதா எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கா. ஆனால் அவள் பொறாம பிடிச்சக்காரி. யாரை பார்த்தாலும் பொறாமப்படுறது, நல்லா இருக்காங்களேன்னு நினைக்கிறது. யார் நல்லா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள் மாறினாதான் அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எப்போதான் மாறுவாளோ தெரில. பப்பிமா, ஒரு வாரம் வேலை செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க பாரு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க மணி? நான் கேட்கவும் இல்ல என்னவும் இல்ல பப்பிமா, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா, ஏன் மணி எண்ணி பார்த்துருக்கலாம்ல எவ்வளோ இருக்குன்ட்டு. பப்பிமா, என் வாழ்க்கையை மாத்துறதே நீதான். உன்கிட்ட காசு கொடுத்து தான் திருப்பி நான் வாங்கணும்னு இருக்கேன். அதனால நீயே பாரு எவ்வளவு இருக்குன்ட்டு. ஏன் மணி இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன் உங்களை? இல்ல பப்பிமா, சாக போற என்ன பொழைக்க வச்சு இவ்வளவு தூரம் நீ சம்பாதிக்க வச்சு இல்ல, அது எல்லாமே யாரு? நீதானே. சரி விடுங்க மணி, இப்பயும் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பப்பிமா, சும்மா சொன்னேன். பப்பிமா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மணி. பப்பிமா, இந்த பணத்தை வாங்கி எவ்வளவு இருக்குன்னு நீயே பாரு. 5000 ரூபா இருக்கு மணி. உங்களை மாசம் 20,000 சொன்னீங்க. ஒரு வாரத்துக்கே 5000 ரூபா காசு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 5000 ரூபாய் இருக்கா? பரவாயில்லையே, மேனேஜருக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காரு. நீங்க செஞ்ச வேலைக்கு கிடைச்ச காசு மணி இது. அதனாலதான் இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க. பப்பிமா, ரெஸ்ட் எடுக்காமயே ஃபுல்லா வேலை பார்த்தேன். அது கூட கொடுத்துருக்கலாம். பணத்தை அப்படியே சாமி பக்கத்துல வச்சிரு பப்பிமா. அப்ப நான் எடுத்துக்கிறேன். சரி மணி, இதோட உங்க தொழில் மேன்மேலும் வளர நீங்க நல்லபடியா வாழ வாழ்த்துக்கள் மணி. தேங்க்ஸ் பப்பிமா. நான் போய் சாமி கிட்ட அந்த பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன். பப்பிமா, என் பையன் வருண் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படியா? என்ன சொன்னாப்ல? எங்கப்பா இருக்கீங்க, உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னா. நானே உன்னை பார்க்க வரேன் தம்பி, நீ வராதா அப்படின்ட்டு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டான். அதுக்கும் நான் பதில் சொல்ல பப்பிமா. என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி ஒன்றும் சொல்லாமே. மேற்கொண்டே அவனுக்கு என்னை பார்க்க தான் ஆசை, வேற ஒன்றும் இல்லை. பாத்துட்டு வந்துருங்க மணி. ஏன் இப்படி பண்றீங்க? பையன் ஆசையை நிறைவேற்றிடுங்களே. இல்ல, இன்னும் ஒரு மாசம் ஆகட்டும். நல்லா சம்பாதிச்சு அவன் கிட்ட கொடுக்கணும். தடா தம்பி, உன் செலவுக்கு வச்சுக்கோ, காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கோ அப்படின்னு. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா மணி, இதுவும் நல்ல ஐடியா தான். நல்ல யோசனை உங்களுக்கு தோணுதே. சரி சரி, சந்தோஷம். நீங்க நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுவான் உங்க பையன். நான் கடை கிளம்புறேன். கடையில வேலை நிறைய இருக்கு. உனக்கு எதுவும் வேணுமா பப்பிமா? வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம் மணி. எனக்கு தேவைங்கிறத நானே வாங்கிக்குவேன். உங்களுக்கு நான் செலவே வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நானே வாங்கி தரேன். மணி, நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு பப்பிமா. நீ நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்து நல்லா சம்பாதிச்சிங்க, சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரம்மா போய் பார்க்கணும். உங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்து நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான் சொல்கிறேன். பப்பிமா, அவ இருக்கிற பக்கமே நான் எட்டி பார்க்க கூடாது முடிவு பண்ணிட்டேன். திருப்பி அவளை பத்தி பேசிட்டு இருக்க. அவன் எனக்கு செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சா, பண்ணாதெல்லாம் பண்ணான். அவன் நினைப்பே எனக்கு வேண்டாம் பப்பிமா. அவகிட்ட திருப்பி இந்த காசை கொடுத்தீங்கன்னா இல்லை அவங்க அப்பா அம்மாக்கு தான் செலவு பண்ணுவா. அதனால வேண்டாம் பப்பிமா. இதை நான் யாருக்கு செலவு பண்ண ஆசைப்படுறேனோ அவங்களுக்கே கொடுத்துட்றேன். அவளுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். மணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதம்மா, மன்னிச்சிடு. ஏன்னா ரொம்ப நொந்திருக்கேன் நான். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன். அதனால தான் சொல்றேன். வேண்டாமா, இது என் பையனுக்கு செல்லனா அவன் என் பக்கமும் பாசமா இருப்பான். அதனால தான் சொல்றேன். ஆனா அவளுக்கு என் மேல பாசமே இல்லை. காசு காசுன்னு காசு கலையிறவ. வேண்டாம் பப்பிமா, இந்த காசை நான் அவள்கிட்ட கொடுக்கவும் மாட்டேன். என் பையனுக்கு கொடுக்குறேன் எனக்கு சந்தோஷம். அவளுக்கு கொடுக்க எனக்கு சம்மந்தமே இல்லை. நீ போய் இதை போய் சாமி ரூம்லேயே வச்சிரு பப்பிமா. வேணுங்கிறப்ப நான் எடுத்துக்கிறேன். என் பையனுக்கு கொடுத்துக்கிறேன். வேணும்னா நீ எடுத்துக்கோ பப்பிமா செலவுக்கு. சாரி மணி, மன்னிச்சிருங்க. உங்கள் விருப்பம் எதுவோ அதே மாதிரி நீங்களே இருங்க. நான் அதை தப்பாக சொல்லிட்டேன். வேண்டாம் மணி. நிம்மதி அதை பற்றி நான் பேச பேசலை. போய் சாமி ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் கடை கிளம்புறேன். இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவர் அவங்க ஒய்ஃப் பற்றி பேச ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதனால தான் அவருக்கு மனசு வேதனையில் இப்படி பேசியிருக்காரு. வேண்டாம், அவருக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி இனிமேல் நம்ம பேசவும் வேண்டாம். அவர் எப்படி இருக்காரோ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கட்டும். சரி, போய் விளாட வைப்போம். என்னடி ஏண்டி அழுதுகிட்டே இருக்க? காலேஜ் கிளம்பு. அம்மா, நான் காலேஜுக்கு போகலாமா? இனிமேல் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பாவும் வரன்னு பார்த்து முடிச்சிட்டார்ல, இவன் நீ காலேஜுக்கே போவேனா? வீட்லேயே இரு. என்னம்மா இப்படி சொல்கிற? என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஆண்டி, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறியா? சரியா? அது மாதிரி நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கணுமா? எனக்கு வருண் வேணுமா? அவன் தான் என் வாழ்க்கையில் வரணும். வேறு யாரும் எனக்கு வேண்டாம். அப்பாட்ட ஏதாவது சொல்லி வை. உங்கள் அப்பாட்ட சொல்லி வச்சு அடி வாங்கி நான் சாப்பிட்றதுக்கா? இனி நீ தானேம்மா பெத்த, நீ தானே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? கிட்ட நல்லபடியாக வாழலாம். அவங்க இடம் நல்ல இடமா, 10 பொருத்தம் இருக்கான், நல்ல மாப்பிள்ளையா. என்ன சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கோமே. நீ சொல்கிறதா கேட்டு என்னால் வாழ முடியாதுமா. எனக்கு வரும் தான் வேணும். வரும் தான் வேணும். நான் என்னடி பண்ணுறது? முன்னைய மாதிரி தான் நானும் மனசில் தவிக்கிறேன். யார்கிட்டே சொல்லாமல் சொல்லு பார்ப்போம். என் வேதனை ஏதாவது புரிஞ்சுக்கிறியா? ஓ வேதனை தான் பெருசாக இருக்குது. என்னோட கஷ்டம்லாம் உனக்கு தெரியவே தெரியாது.
நீயே சொல்லு என்ன பண்ணலான்ட்டு. அம்மா வருண் உன்கிட்ட பேசணுன்னு இருக்காமா, அதனால கொஞ்சம் பார்க்குக்கு வாமா, வருண் கிட்ட பேசி பாருமா. நீ என்ன பேசி பார்த்தினா நீ தான் புரிஞ்சுக்குவீல எப்படிப்பட்டவங்கன்னு. அதனால நீ வந்து பேசுமா வருண் கிட்ட. வீட்டில் யாராவது தெரிஞ்சிச்சு என்னை தொலைச்சு விடுவாங்க, பேசாம போயிடாமா. இல்லை யாருக்குமா தெரிய போகுது, நீ லவ் பண்ணுற விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கா தெரியுமா? அதே மாதிரி தானே இது யாருக்கும் தெரிய வேணாமா. எங்கேயாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு வாமா என் கூட, வருண் கூட பேசி பாருமா, நான் சொல்றது கேளுமா. வருண் கிட்ட நான் பேசணும் அவ்வளோதானே, ஃபோனை கூட நான் பேசுகிறேன் அந்த பையன்ட்ட. அம்மா அவன் ஃபோன்லலாம் பேச விரும்பலம்மா, நேரில் பார்த்து பேசணுங்கிறாமா. ஏமா புரிஞ்சுக்க மாட்டியா நான் சொல்கிறத? பேசுவாது என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நானே மனன் வந்து வேதனையில் இருக்கேன். யார்கிட்ட சொல்கிறது? அம்மாச்சிட்ட கூட இந்த விஷயம் தெரியாது, அம்மாச்சி சொன்னால் வருத்தப்படுன்ட்டு அதுக்கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. யார்கிட்டே சொல்லாமல் உள்ளார வச்சு புழுங்கிட்டு இருக்கேன். ஏன்டி திருப்பி திருப்பி என்னையே வேதனைப்படுத்துற நீயே? அம்மா ப்ளீஸ்மா எனக்காக ஒரு வாட்டி வந்து வருண் கிட்ட நேரில் பேசுமா, வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. இப்போ தான் அந்த பையன்ட்ட வந்து நேரில் பேசணும் அவ்வளோதானே. சரி காலேஜ் போ, நாளைக்கு வர சொல்லு, பார்க்கலாம், நேரில் வந்து பேசிக்கலாம். சரிம்மா நாளைக்கு வருண பார்க்குக்கு வர சொல்லிடுறேன். சரி வர சொல்லு, மேற்கொண்டு விஷயத்தை அங்கே பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா, நன்றிம்மா. அம்மா கிட்ட நன்றியும் தேங்க்ஸ் யாரும் சொல்லக்கூடாது. லவ் யூ மா. ஆமா மூஞ்சி உம்முனே வைக்கிற, நானே சிரிச்சிட்டு இருக்கேன். போதுமாடி? போதும்மா. சரி காலேஜ் கிளம்பும் போத. அம்மா என்னடி ஜோதி நீ காலேஜ் கிளம்பலையா? என்னடி ஜோதி காலேஜ் போலாமா? ஏண்டி மூஞ்சி எப்படி சோகமா வச்சிருக்க, என்னாச்சு? அம்மா எனக்கு இப்போ அப்படிதான் சோகமா வச்சுக்கணும்னு தோணுது. ஏண்டி ஜோதி இப்படி லூஸ் மாதிரி பேசுற? யாரு நான் லூஸா? ஏங்கா காலேஜ் போற சமயத்துல எப்பவுமே சிரிச்சிட்டே போவியே, ஏண்டி இப்படி சோகமா வச்சிருக்க? என்னாச்சுடி உனக்கு? என்ன வேணும் உனக்கு சொல்லு. ஏன் ஜோதி உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வேணுமா? அம்மா செஞ்சு தட்டுமா? எதுவும் வேண்டாம் எனக்கு. அப்புறம் ஏண்டி இப்படி சோகமா வச்சிருக்க, என்ன தாண்டி வேணும் உனக்கு? அம்மா நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அக்கா லவ் பண்ணிட்டு இருக்கிறது, உங்ககிட்ட அதை பத்தி பேசினது, பார்க்கல உன்னை வர சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா இப்பயே போய் அப்பா அப்பா தாத்தாரா எல்லாத்தையும் போய் சொல்ல போறேன் இந்த விஷயத்த. ஏன்னாடி யார்ட்டையும் சொல்லாத, இப்படி சொன்னீன்னா வீட்டில் பிரச்சனை பெருசாயிடும், வேண்டாம். இல்லைம்மா நான் இப்பயே போய் எல்லார்கிட்ட சொல்ல போறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாவ, போய் புடிமா அவளை. ஜோதி நின்னடி, சொல்லாதடி யார்ட்டையும். ஜோதி